அமைதி, நிலைத்தன்மை, முன்னேற்றம் ஆகியவை தங்கள் நாட்டிற்கு வேண்டுமென பலரும் விரும்புகின்றனர். நாம் வாழ்கின்ற உலகம் தொடர்ந்து மிரட்டலுக்குள்ளாகிறது. கண்மூடித்தனமான தாக்குதல்களின் போது உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இந்த மிரட்டலுக்கு சிங்கப்பூரும் விதிவிலக்கல்ல. நம்மை அவர்கள் தாக்கும் போது எதையாவது நம்மிடமிருந்து அவர்கள் பறித்து கொண்டு செல்லக்கூடும். நமது தேசம் ஒரு பல்லின சமய சமுதாயமாகும். மக்களிடையே வெவ்வேறு சமய மற்றும் சித்தாந்த கோட்பாடுகள் உள்ளன. சமூகங்களுக்கிடையே அவநம்பிக்கை மற்றும் பதற்றங்கள் ஏற்படுவதிலிருந்து நாம் பாதுகாக்கப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் நாம் ஒருவரை ஒருவர் நம்பாதிருந்தோம். ஒருவர் மற்றவருடன் சண்டை போட்டுக் கொண்ட காலம், சிங்கப்பூர் பிளவுபட்டிருந்த காலம். இந்த பின்னணியில்தான் CEP எனப்படும் சமூக ஈடுபாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அது இரு நோக்கங்கள் கொண்டது. வெவ்வேறு இனங்கள் மற்றும் சமயங்களைச் சார்ந்த மக்களிடையே நிலவும் பிணைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்கான நமது சமுதாயத்தின் திறன்களையும் அறிவையும் மேம்படுத்த முனைகிறது. The community engagement program should help us establish a network of trust and vigilance in our society against such a threat. We need to be prepared and mobilize our people to be watchful and prevent troublemakers or reckless behavior on the ground from provoking a wider reaction. 2006 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த CEP திட்டத்தை உள்துறை அமைச்சு ஒருங்கிணைக்கிறது. CEP திட்டம் 5 சமூக குழுமங்கள் மூலம் செயல்படுகின்றது. சமயம் மற்றும் இனம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் தொண்டுடைய சமூக நல அமைப்புகள், கல்வி நிலையங்கள், ஊடகம் மற்றும் கலைகள், தொழில்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள், அடித்தள அமைப்புகள், விழிப்புணர்வையும் நம்பிக்கை கட்டமைப்புகளையும் உருவாக்குதல், ஆற்றலை வளர்த்தல் மற்றும் செயல்பாட்டு தயார் நிலையை உறுதிப்படுத்துதல். இன சமய நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை நமது இளைஞரின் மனதில் பதிய வைப்பது முக்கியமாகும். இன நல்லிணக்கத்தை வளர்ப்பது பள்ளிகளில் வலியுறுத்தப்படுகிறது. இயல்பான சூழலில் மாணவர்கள் சேர்ந்து கற்கவும் விளையாடவும் பள்ளிகள் வாய்ப்புகளை வழங்குகின்றன. Schools comprise of students from different ethnic backgrounds and from different experiences. So really, schools are a microcosm of the society that our country really is. நல்லிணக்கமான வேலையிடம் ஒற்றுமையான சமுதாயத்திற்கு வழிவகுக்கிறது. வேலையிடத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுகின்றோம். எல்லா இனங்களையும் சமயங்களையும் சார்ந்தவர்களை சந்திக்கின்றோம். Employers need to be more proactive in building an atmosphere of trust and shared values towards harmony at the workplace. I think as a people, there are many things that we can do to come together to enjoy our shared values, and music is certainly one of them. So it's my hope that all of us as Singaporeans will come together and sing each other's songs of different languages and of different traditions. In a crisis, our DJs will normally work with our friends from the newsroom, and I think it's very important for them to disseminate clear, timely, verified and accurate information. And the DJs can definitely play their part in helping the listeners or the public to stay calm and remain resilient throughout the crisis. And if it's a long-drawn crisis, it's also important for them to help provide some comfort on air and also to help rally the people and to keep the spirits up. CEP திட்டம் நிலைத்திருப்பது மக்களின் கூட்டு முயற்சிகளையும் அவர்கள் தொடர்ந்து யோசனைகள் வழங்குவதையும் பொறுத்துள்ளது. பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் மக்களை பிணைப்பதுடன் தயார் நிலையை மேம்படுத்த நடைமுறைக்கேற்ற அவசரகால திட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. Under the CEP, we have built up a network with our partners. We work closely with the mosques, temples, churches, clans and youth. Through this, we are better able to handle and resolve conflicts on the ground in times of crisis. பல இன சமய நன்னம்பிக்கை வட்டங்களான IRCC சிங்கப்பூரில் சமூக நல்லிணக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். அவை ஏற்பாடு செய்யும் சமயங்களுக்கிடையிலான வருகைகள், கலந்துரையாடல்கள் போன்றவற்றில் கலந்து கொள்வதன் மூலம் நட்பு பாலங்களை உருவாக்கிக் கொள்வதன் முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்கிறார்கள்.
we focus on organizing a lot of events and activities to get the devotees of the various faiths together and for them to have a deeper understanding of the various religions. We should never take our peace and harmony in Singapore for granted. If everyone in Singapore appreciates that, we will avoid unnecessary conflicts and disagreements amongst the communities in Singapore. We need to have a culture of sharing common spaces, sharing common values, and even sharing our differences, our diversity. CP is relevant today as it will be tomorrow. Much has been done under the Community Engagement Program, but nurturing communal harmony and social resilience is an ongoing process. There is no finishing line. In a world where crises can happen at any time, we have to continue strengthening our mutual bonds of trust and confidence and always be prepared. நெருக்கடி நம்மை தாக்கும் முன்னும் பின்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும். 5 குழுமங்களையும் சேர்ந்த சமூக தலைவர்களுக்கு திறன்களை வழங்க திறன் வளர்ச்சி திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. திட்ட நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முடிப்பவர்களுக்கு CEP அடையாள சின்னம் வழங்கப்படுகிறது. We will preserve the harmony and trust between our different communities. That means constant care and attention by the government and the people. And it means working together, which will enable us to live in peace and harmony in our multiracial and multi-religious society. That is what makes Singapore special. One oasis in a troubled world, which is peaceful, tranquil, harmonious, which is our home. And this is a basis on which we can build a safe, strong, united Singapore for many years to come.